இயேசுவால் கீர்த்தி பெற்ற மார்த்தா பெத்தானியாவைச் சேர்ந்தவர். இயேசுவால் கீர்த்தி பெற்ற மார்த்தா பெத்தானியாவைச் சேர்ந்தவர். இவர் தம் வாழ்வை இயேசுவுக்கு பணிவிடை செய்யவே நேர்ந்தவர். இயேசுவால் கீர்த்தி பெற்ற மார்த்தா பெத்தானியாவைச் சேர்ந்தவர். இவர் தம் வாழ்வை இயேசுவுக்கு பணிவிடை செய்யவே நேர்ந்தவர். இவர் மரியா லாசரோடு உடன் பிறந்தவர். இவர் இயேசுவுக்கு பணிவிடை செய்வதில் மிகச் சிறந்தவர். இயேசு பெத்தானியா சென்றால் இவர்கள் இல்லத்தில் உணவருந்துவது வழக்கம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது இதற்கு விளக்கம். இயேசு மெசியா என்று அறிந்த மார்த்தா இயேசுவின் பசிக்கு உணவளித்தார். மெசியா என்று அறிந்த மார்த்தா இயேசுவின் பசிக்கு உணவளித்தார். இயேசுதான் இப்புனிதையின் புனித வாழ்வுக்கு வழிவகுத்தார். விருந்தினரை உபசரிப்பதில் தலை சிறந்தவர் மார்த்தா. மார்த்தா இயேசுவுக்கு உணவளித்து தனக்கும் புகழ் சேர்த்தார். இயேசு மார்த்தாவின் கள்ளமில்லாத உள்ள பாங்கை பார்த்தார். மரியா இயேசுவோடு பேசிக்கொண்டிருக்க மார்த்தா இயேசுவுக்கு உணவு வார்த்தார். உணவை விட தெய்வீக கனவு அவசியம் என்பது மரியாவின் எண்ணம். எது எப்படியிருந்தாலும் இயேசுவுக்கு மார்த்தாதான் பார்த்தார் அன்னம். உணவை விட தெய்வீக கனவு அவசியம் என்பது மார்த்தாவின் எண்ணம். எது எப்படியிருந்தாலும் இயேசுவிற்கு மார்த்தாதான் பார்த்தார் அன்னம். இயேசு இந்த இருவர் இதயத்தையும் அளவெடுத்தார். இதில் மரியாவே இயேசுவிடம் தன் இதயத்தை களவு கொடுத்தார். இது இப்படி இருக்க இயேசு மீது பாசமுள்ள லாசரும் இறந்தார். லாசர் இறந்து 3 நாள் ஆனபின் இயேசுதான் லாசரின் கல்லறையை திறந்தார். இறந்த லாசரின் உடலுக்கு உயிர் தந்தது இயேசுவின் பாசம். லாசரை அடக்கம் செய்த கல்லறையிலும் இல்லை பிணத்தின் வாசம். இது இயேசு தன்னால் எல்லாம் முடியும் என்று நிரூபித்த காட்சி. இதற்கு இறந்த லாசருக்காக அழுது கொண்டிருந்த அத்தனை பேரும் சாட்சி. இச்செய்தியை நமக்கு தெளிவாக விளக்குகிறது யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். லாசர் உயிர் பெற்றதற்கு இக்குடும்பம் இயேசுவின் வைத்த பாசமே பரிகாரம். இச்செய்தியை நமக்கு தெளிவாக விளங்குகிறது யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். லாசர் உயிர் பெற்றதற்கு இக்குடும்பம் இயேசு மீது வைத்த பாசமே பரிகாரம். லாசர் இறந்ததை கேட்டு பறந்து வந்த இயேசுவுக்கு விருந்து தந்தார் மார்த்தா. மார்த்தா விருந்தோம்பலுக்கும் புகழ் சேர்த்தார். இதற்கு சான்று பகர்கிறது யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம். நாம் செய்த பாவத்திற்கு இயேசுவை அன்பு செய்வதுதான் பரிகாரம். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு மார்த்தா, மரியா, லாசர் ஆகிய மூவரையும் துடுப்பில்லா படகில் ஏற்றி கடலுக்குள் அனுப்பிவிட்டார்கள். இயேசு உயிர்ப்புக்கு பிறகு மார்த்தா, மரியா, லாசர் ஆகிய மூவரையும்
துடுப்பில்லா படகில் ஏற்றி கடலுக்குள் அனுப்பிவிட்டார்கள். அன்றிருந்த யூத அதிகார வர்க்கத்தினர் நம் ஆண்டவர் இயேசுவை நம்பாமல் தான் கெட்டார்கள். உடுப்பில்லா உடல் போல அந்த துடுப்பில்லாத படகு பிரான்ஸ் நாட்டில் உள்ள மர்செல்லஸ் என்ற இடத்திற்கு வந்தது. உடுப்பில்லா உடல் போல அந்த துடுப்பில்லாத படகு பிரான்ஸ் நாட்டில் உள்ள மர்செல்லஸ் என்ற இடத்திற்கு வந்தது. பிரான்சில் இருந்த அன்றைய திருச்சபை ஆண்டவரின் அன்பரான லாசருக்கு ஆயர் பதவியையும் தந்தது. நம் ஆண்டவர் இயேசுவின் கூற்றுப்படி சரியாக வாழ்ந்த மரியாவோ பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு குகையில் தனியாக தவம் இருந்தார். மரியா ஜெப வேளையில் தம் அன்னை மரி போல தன்னை மறந்தார். மரியா மண்ணில் மறைந்த பின்னும் விண்ணில் பிறந்தார். இக்கவிதையின் நாயகி மார்த்தாவோ ட்ரெஸ்கான் என்ற இடத்தில் பெண்களுக்கான ஒரு துறவு சபையை தொடங்கினார். இத்தூய பெண்மணி தன் கற்பை கர்த்தருக்கு அர்ப்பணித்துவிட்டு அருள் கன்னியராக விளங்கினார். இம்மூவரையும் பெத்தானியாதான் பெற்றெடுத்தது. இம்மூவரும் பிரான்ஸ் நாடை தத்தெடுத்தது. பெத்தானியாவில்தான் இம்மும்மலரும் மலர்ந்தது. மூவரில் ஒருவான மார்த்தாவிற்கு இன்று திருநாளும் புலர்ந்தது. பெத்தானியாதான் இம்மும்மலரும் மலர்ந்தது. மூவரில் ஒருவரான மார்த்தாவிற்கு இன்று திருநாளும் புலர்ந்தது.